ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விக்கி தான் ஓட்டி ஒரு நாளில் எவ்வளோ ஆர்டர் வருது எவ்வளோ அமௌண்ட் வந்துன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம போய் பெட்ரோல் போய் போட்டுக்கலாம், ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்விக்கி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:24 ஆகுது. லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் வச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோட்டலில் போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு பாப்பா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், டிஷர்ட் பேக் ஆகுது, நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி போட்டுக்கிறேன். நான் போய் ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் போய்ட்டு. அப்படியே சிக்கன் லாலிபாப் பண்ணது 2708 இதான் நான் வேலை போட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வகையாக ஃபுட்டு வாங்கியாச்சு. நான் ஏன் வீடியோ தொடர்ந்து போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் ஃபோன் ஹோல்டரும் இல்லை, அதெல்லாம் என்கிட்ட மைக்கும் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்க ட்ரை பண்ணுறேன். இங்கே நான் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். காய்ச்சி இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணியாச்சு ஃபுட்டு. நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஆர்டர் வந்துச்சு. அது எனக்கு சரியாக தெரியுமானான்னு தெரில, எனக்கு பிளாக்காக தான் தெரியுது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோட்டலில் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஃபுட் ரெடி கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் உள்ள போயிடலாம். யாசி இப்போ நம்ம வந்து பிக்கப் கொடுத்துக்கலாம். ஹோட்டலில் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன், எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அதில் வந்து வீடியோ எடுக்க சரி, நான் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு ஃபுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துச்சு, ஆனால் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. இன்னொரு டைம் கால் பண்ணி பார்த்துக்கலாம். அடிக்கையாளரே, உங்களின் ஏர்டெல்
நாளையுடன் முடியும். நானே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கால் எடுக்க முடியாது. அதோட 7 டைம் கால் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரில. லொக்கேஷன்லாம் கரெக்டாக தான் வந்துக்கிறோம். எது கால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. பாட்டிங்க ஐஸ்வர்யம் வீடியோ எங்கே பாட்டிக்குது? சரி சரி. பாட்டி தினா நகர் பாலநகர் தானே? தினா நகர் அவங்களும் கேட்டாங்க, எது கேட்டாலும் தெரிலன்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு டைம் கால் பண்ணி பார்ப்போம். எடுக்க மாட்டேங்கிறா. 2-3 டைம் பண்ணிங்கடா. இப்போ பண்ணாம காலே கனெக்ட் ஆக மாட்டேங்கிறா. என்னடா சொல்கிறேன்? வேற ஐஸ்கிரீம் வேற ஆர்டர் போட்டு வச்சுக்கிறாங்கடா. என்னடா எத்தனாவது ஆர்டரா? 2வது ஆர்டர் தான்டா. ஆஃப் பண்ணி வீட்டுக்கு போக போறேன்டா. டேய் கஸ்டமர் கிட்ட உன்ன தான்டா சொல்லுவானே. ஏன் பண்ணி கால் பண்ண வேண்டிய தரமா சொல்லுவான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஐஸ்கிரீம் நாளாக போ. நீங்க கேன்சல் பண்ணிட்டு போங்க. இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கூப்பிடுறேன். நீங்கள் அழைக்கும் நபர் பார்த்தீங்கன்னா நானே தெரில. 2வது ஆர்டர் இப்போ தான் 2வது ஆர்டர். இதுக்கே இன்னும் முடியாமக்கிறேன். கஸ்டமர் கால் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நம்மளுக்கு ரிங்கு போது கஸ்டமருக்கு கால் போதானான்னு தெரில ஒன்றும். மேலேயாம்மா தெரில பாட்டி. நான் ஃபுட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டு. அது கொடுக்கலான்னு வந்தேன் பாட்டி. மேலே தானாம்மா? ஃபோன் எடுக்கலன்னான்னு தெரியல. மேலே போக முடியுமா? நான் தெரியல. போகலாமா?